தரமான படம் தல, பக்காவா இருக்கு. தீமா பாக்கணும். சூப்பரா இருக்கு ப்ரோ. பிரதீப் ப்ரோ ஆக்டிங்னா நல்லா இருக்கு ப்ரோ. படத்துல ஒரு குறையே சொல்ல முடியாது ப்ரோ. படம்னா மஜாவா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. அடுத்த 100 கோடி எதிர்பார்க்கலாம் நம்ம பிஆர் இருக்கு. படம் நல்லா இருக்கு. படத்துல விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. 2014 அந்த மாதிரி ஒரு ஏஐ டெக்னாலஜி வச்சு சூப்பரா காட்டியிருக்காங்க. ரொம்ப படம் நல்லா இருக்கு. அனிருத் மியூசிக் சூப்பரா நல்லா இருக்கு. பிரதீப் ஸ்கிரீன் பிரசன்ட் தான். தலைவர் வந்தாலே ஸ்கிரீன் நத்துருது. சீமானோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. சீமான் சார் நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் ஒரு பிளாக் பஸ்டர். படத்துல லேக் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நல்ல காமெடி என்டர்டைன்மெண்டா இருக்கு. யோகி பாபு அவங்க காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பரா இருக்கு. படம் காமெடியா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஜென்சிக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. லவ் எல்லாம் இருந்துச்சு. சூப்பர் இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது ப்ரோ. விக்னேஷ் சிவன் தெரியும் நமக்கு, எப்பவுமே நல்லா பண்ணுவாரு. நானூறு அப்படிதான் மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமான மூவி லாகே இல்லாம எடுத்துட்டு போயிருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் ஆஸ் யூஷுவல் சூப்பரா நடிச்சிருக்காரு. சீமான் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. சீமான் என்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. யுவராஜ் சீன்ஸ் வருவாரு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிரதீப்புக்கு அப்பாவே நடிச்சிருக்காரு. ஓகே, நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. மொத்தம் டோட்டலா ஸ்டோரி நல்லா இருக்கு. எல்லாம் கேஸ்ட் அண்ட் க்ரூமே நல்லா பண்ணியிருக்காங்க. சுத்தமா இல்லை ப்ரோ. எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. என்டர்டெய்னிங்கான படம். இந்த இயரோட பெஸ்ட் படமா சொல்லலாம் ப்ரோ. இலைக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. பார்க்கலாம். திருப்பி இது 100 கோடிக்கு வர சான்சஸ் இருக்கு. பிஆர் தான் எல்லாமே. ப்ரோ அவர்கிட்ட சொல்லவா வேணும். இனிமே அவர் தான் ப்ரோ. எல்லாமே ஃபுல்லா பார்க்கலாம் ப்ரோ. எங்கேயுமே லேக்ன்ற ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டா 5-10 நிமிஷம் இருந்துச்சு. பட் ஃபுல்லா படம் ஃபுல்லா சீமான் அண்ணன் ஒரு 2 குத்து அதுக்கே போதும் ப்ரோ. 200 ரூபா முடிஞ்சிருச்சு. அவர்கிட்ட சொல்லவா வேணும் ப்ரோ. அனிருத்தோட கண்ணி ப்ரோ. நானு அனிருத்னா கண்ணை முடிட்டு வந்து பார்த்தோம். என்ன படமா இருந்தா அனிருத் தான் ப்ரோ எனக்கு. சோ பிஆர் இனிமே அவள் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போயிட்டே இருக்காரு. இன்னும் 2 படம் வேற நெக்ஸ்ட் பண்றாரு. சோ அதுவுமே நல்லா வர சான்ஸ். நல்லா இருக்கு. நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா இருந்தது. வேற லெவலு. எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. அனிருத்தோட கன்செர்ட், அனிருத் மியூசிக் பார்க்கணும்னா கண்டிப்பா வந்து பாருங்க. வேற லெவல் படம். எல்லா பாட்டுமே நல்லா வைபா பயங்கரமா இருந்தது. ஆக்டிங்கும் எல்லாமே வேற லெவல். இந்த ஜெனரேஷனுக்கு ஜென்சி கண்டிப்பா வந்து பாருங்க. ஃபேமிலியோட பாருங்க. நல்ல படம். ஆக்டிங் ஆஸ் யூசுவல் அவரும் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நல்ல படம். எல்லாமே புதுசா தான் இருந்தது. நார்மல் லவ் தான். பட் இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நல்ல படம். படம் சூப்பரா இருக்குது. நிறைய பேர் வந்து சூப்பரா விசிட் பண்ணலாம். பயங்கரமா இருக்கு. பிரதீப் சூப்பரா ஆக்டிங் பண்ணியிருக்காப்புல. ஹீரோயின் வேற லெவல். சூர்யா டான்ஸ் கிளைமாக்ஸ்ல ஒரு சம்பவம் இருக்குது. போய் பார்க்கலாம். பயங்கரமா இருக்கும். அனிருத் பீஜம்லாம் சொல்லவே தேவையில்ல. வேற மாதிரி இருக்கு. படம் செம்மையா எடுத்திருக்காங்க ப்ரோ. இதெல்லாம் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். எப்படி போன்லயே வாழ்றத விட நேர்ல நம்ம வந்து பழகி பேசி அது அந்த ஒரு லவ் தெரியல. அந்த லவ் காமிச்சிருக்காங்க. போன்லயே லவ் பண்ணி எல்லாம் கல்யாணம் பண்றதோட நேர்ல அந்த ஃபீலிங் அனுபவிக்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். லவ்வர்ஸோட வரலாம். சீமான் நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காரு. படம் வேற லெவல். ஆனா இவர மாதிரி கதை வேற யாராலும் யோசிக்க முடியாது. ஆனா இப்ப இருக்கிற லவ்வுக்கும் 2040 ஒரு லவ்வுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப இருக்கிற லவ் எல்லாமே ஜாதி மதம் பெரியவன் சின்னவன் அப்படின்னு பிரிஞ்சு போறாங்க. அப்ப 2041 லவ் இப்ப வந்து புதுசா ஆப் யூஸ் பண்றாங்க. மொபைல்லயே லவ் பண்ணி மொபைல்லே பிரிஞ்சு போறதா இந்த கதை. ஆனா இவர மாதிரி கதை யாராலும் எடுக்க முடியாது. ஆனா கதை சூப்பரா இருக்கு. வேற லெவல் நடிச்சிருக்காரு. ஆனா இவரும் சொல்லிட்டாரு, இவர மாதிரி நடிக்க வேற யாராலும் முடியாது. இவரு போல புதுசா கதை யோசிக்கிறாரு. ஆனா இவர மாதிரி நடிக்க வேற யாரும் முடியாது. வில்லத்தனத்துல வேற லெவல். அவரை பத்தி சொல்ல வேண்டிய தேவையில்லை. வில்லத்தனா அவர் தான். இப்ப வந்து இந்த லவ்வுக்கும் இப்ப இருக்கிற லவ்வுக்கும் என்ன வித்தியாசம்னா அவருக்கு எடுத்து காட்டுறாரு. பசுமை உலகத்துல வந்து லவ் இப்ப இருக்கிற லவ் எப்படி, அப்ப இருக்கிற லவ் எப்படின்னா அவர் எடுத்து காட்டுறாரு. அவரை பத்தி சொல்ல தேவையில்ல. அவரெல்லாம் தாறுமாறா போட்டுருவாரு. ஆனா உட்கார முடியல. அவர் மியூசிக் எல்லாம் எந்திரிச்சு ஆடுதான் போடுது. அந்த மாதிரி போட்டுருக்காரு. வேறலாம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பிரதீப் ரங்கநாதன் சூப்பர். லைக் வந்து எல்ஐகேன்னு ஒரு ஆப் இருக்கு. அதை நம்ம வந்து லவ் வந்து த்ரூவா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதான் நம்ம சொல்லுவாங்க. சூப்பர் ஆக்டிங். சீமான் சூப்பர். அப்படிலாம் அது சொல்ற மாதிரி இல்ல. செகண்ட் ஹாஃப்ல பக்காவா இருந்துச்சு. போனதே தெரியல அப்படி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அதுவும் பழைய அந்த ரெட்ரோ சாங்ஸ் அதெல்லாம் போடும்போது இன்னும் சூப்பரா இருந்துச்சு. படம் வேற லெவல் இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சூப்பரா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வேற லெவல் இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. பிஆர் ஆக்டிங் வந்து பயங்கரமா இருக்கு ப்ரோ. எஸ் சூர்யாவும் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த நம்ம மாநாடு படத்துல பார்த்தோம்ல அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் அவரு காமன் செட்டிலாகவும் இருக்காரு. அப்பப்போ அந்த ஒரு மாதிரி அந்த டோன் கொஞ்சம் ஹை டோன்ல வச்சு பேசுவார்ல அதுவும் பண்றாரு.
ஸ்கிரீன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா இருக்கு ப்ரோ. அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் நல்லா கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸும் நல்லா இருக்கு. ஸ்டோரி வந்து 2040 நடக்கிற மாதிரி இருக்கு. அது கரெக்ட் ஆகிற மாதிரி இருக்கா? அது வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து இப்போ வந்து ஏஐ வந்து நம்மளை டாமினேட் பண்றதுன்னு சொல்லி அது கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்காங்க. இப்போ ரோபோட்லாம் அப்பெல்லாம் எப்படி வருது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு லேக் அந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. இது மற்றபடி செகண்ட் ஹாஃப்லாம் வந்து நல்லா இருக்கு ப்ரோ. அனி மியூசிக்ல அப்படி மியூசிக் தரமா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. ஆனால் நல்லா தான் ப்ரோ இருக்குது. நல்லா டிஃப்ரெண்டா யூனிக்கா தான் இருந்துச்சு. எஸ்ஏ சூர்யாவோட ஆக்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ஃபைட் சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சீமான் வந்து கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா தான் செம்மையா தான் நடிச்சிருந்தாரு. ஆனால் நல்லா தான் ப்ரோ இருக்குது. நல்லா டிஃப்ரெண்டா யூனிக்கா தான் இருந்துச்சு. எஸ்ஏ சூர்யாவோட ஆக்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ஃபைட் சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சீமான் வந்து கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா தான் செம்மையா தான் நடிச்சிருந்தாரு. சூப்பரா இருக்கு படம். பியர் ஆக்டிங் நல்லா இருக்கு. பட் கொஞ்சம் ரொட்டீனா தான் இருக்கு. கொஞ்சம் லவ் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து போயிருந்தா நல்லா இருக்கும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸா ரொம்ப நல்லா இருக்கு. படம் ஓகே, பார்க்கலாம். ஒரு பிஆருக்காக பார்க்கலாம் படம். நான் ஒரு பிரதீப் சாரோட தீவிரமான ஃபேன். அதனால படம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்போ லேட்டா வந்ததுக்கு வந்துட்டு ரீசன் வந்துட்டு ஒரு கம்பேக்கா இருக்கு. அது நார்மலா தான் இருந்துச்சு. நார்மல் சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரதீப் சாரோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் கூட வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. கொஞ்சம் கூட ஆக்ட் பண்ற மாதிரியே தெரியல. ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. படத்துல வந்து ஒரு சீன் கூட வந்து போர் அடிக்கல. ரொம்ப நல்லா படத்துல வந்துட்டு ஆப்பை நம்பி நம்ம இது பண்ண வேணாம். லவ் வந்துட்டு நேச்சுரலாவே வரும். ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இருக்கும். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. எஸ்டி சூர்யா சாரோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, மேம் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நான் இதை அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் ஆக்ட் பண்ணி. ரொம்ப நல்லா இருக்காங்க. அனி மியூசிக் எப்படி? அனி சாரோட மியூசிக் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, சீமா சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இப்போ நம்ம அவர் பாக்குற வியூவே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் தோணுது. கிளைமேக்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. படம் எப்படி காமெடியா போகுதா இல்ல? படம் வந்து காமெடியா போகுதா சொல்ல முடியாது. ஒரு மாதிரி நல்லா போகுது சார். காமெடி எல்லாமே இருக்கு.